ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹலோ கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை. குழந்தைங்களுக்கு எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கலாங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பெரியவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் ஃப்ளேவர்டாகவும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். குழந்தைங்களோட ரெசிபி வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம ரெசிபி பார்க்கலாம். ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் மிளகா பொடி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமன் சாரை வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ஓரளவுக்கு திக்காகவே பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி இன்றைக்கி நான் வாவல் மீன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், மீனெல்லாம் பரட்டி எடுத்தாச்சு. இதை நம்ம 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். ஒரு பேனில் இப்போ மீன்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி மஞ்சத்தூளோட யூஸஸ் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் ஆகிட்டுருக்கு, பாக்டீரியாவோட எதிர்ப்பு பொருளாக யூஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம டெய்லியுமே ஒரு டம்ளரில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே ஜலதோஷமும் இருமலும் வரவே வராது. கேன்சரை எதிர்கொள்கிற குணம் இருக்குது மஞ்சத்தூளுக்கு. பிளட்டை வந்து சுத்தம் பண்ணுற குணமும் மஞ்சத்தூளுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மஞ்சத்தூளில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அப்புறம் நம்ம மஞ்சத்தூளை இப்போ எப்போவுமே எடுத்துட்டோம் அப்படின்னா அலர்ஜி நம்மளுக்கு எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். நம்மளோட சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி. மருந்தும் உணவும் ஒன்றே. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹலோ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.